அனைவருக்கும் வணக்கம். நேத்து நம்ம பார்த்த மெடிசினல் பாட்னியோட ப்ளூ பிரிண்ட் வந்து வீடியோ பார்த்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எழுதுறது மட்டும் கொஞ்சம் சரியா தெரியல அப்படின்ற மாரி சொன்னாங்க. கூடிய சீக்கிரமே அது வந்து நம்ம போர்ட அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாரி டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல வந்து பார்ட் 1 நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா, அதுலேருந்து நமக்கு 17 மார்க் வரப்போகுது. ஒரு 10 மார்க் வர வாய்ப்பு உண்டு. ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு உண்டு. அது இல்லாம நமக்கு 2 1 மார்க் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. இப்போ டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம் பார்ட் 1ல என்னென்ன வரப்போகுதுனாக்கா, 1ல நமக்கு மொத்தம் 3 இது குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு வெந்தமுக்க கிளாசிஃபிகேஷன். இது மேக்ஸிமம் 10 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்ததான் நமக்கு கேட்கக்கூடியது வந்து ஒரு 3, அதாவது செகண்ட் டாபிக்கா வந்து 8 ஃபேமிலிஸ் குடுத்துருக்காங்க. மூணாவதா வந்து நமக்கு என்ன வருதுனாக்கா, மார்ஃபாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம். இப்போ இந்த 3 டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பெந்தமுக்க கிளாசிஃபிகேஷன். ஏன்னா இது வந்து நமக்கு சார்ட் போட்டு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். டைம் வந்து ஷார்ட்டா கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போறது பெந்தம் அண்ட் ஹூக்கர். இவங்க 2 பேரும் யாரு அப்படின்றவங்கள பத்தி பார்ப்போம். இப்போ பெந்தம் அண்ட் ஹூக்கர் 2 பேருமோட டைம் பீரியட் என்னன்னா 1862ல இருந்து 1888 இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தவங்க. ஜார்ஜ் பெந்தம்ன்றது 1800களில் இங்கிலாந்து நாட்டில் பிறக்கிறாரு. சார் ஜோசப் டால்டன் ஹூக்கர் வந்து 1817 அவரு இங்கிலாந்துல பிறக்கிறாரு. இவரோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹூக்கர். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனிரா பிளான்டாரம் அப்படின்னு ஒரு 3 வால்யூம் இருக்கக்கூடிய புக்கை லத்தீன் லாங்குவேஜ்ல எழுதுறாங்க. பெந்தம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்னிஸ்ட். அவர் என்ன பண்றாருன்னா, தனிப்பட்ட முறையில ஒரு 4 ஃபேமிலிக்கு வந்து மோனோகிராஃப்ஸ் எழுதுறாரு. அடுத்து ஹூக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா சன் ஆஃப் வில்லியம் ஹூக்கர். இவர் வந்து ஒரு பிளான்ட் ஜியோகிராபிஸ்ட். அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து நாட்டுல இருக்கக்கூடிய கியூ ஹெர்பல் கார்டனுக்கு டைரக்டரா இருந்திருக்காரு. இவர் வந்து தனிப்பட்ட முறையில என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ளோரா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது இந்திய நாடு பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்திய நாட்டுல இருந்த எல்லா பிளான்ஸையுமே வந்து ஃப்ளோரா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லி ஒரு 7 வால்யூம் புக்கை எழுதியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஜெயரா பிளான்டர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கிளாசிபிகேஷனை ஃபர்தரா பண்றாங்க. இந்த கிளாசிபிகேஷன் யாருடைய அடிப்படையில இருந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெந்தமோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் யாருன்னா டி காண்டிலைன்னு சொல்லிட்டு அவருடைய கிளாசிபிகேஷனை கைடன்ஸா வச்சுட்டு இவங்க வந்து ஃபர்தரா, அதாவது சீடட் பிளான்ட்ஸை வந்து விதை உள்ள தாவரங்களை வந்து டைகாட்டிலிடன்ஸ், அப்புறம் ஜிம்னோஸ்பம் அண்ட் மோனோகாட்டிலிடன்ஸ் அதை ஃபர்தரா கிளாசிஃபை பண்றாங்க. பத்தின கண்டென்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அவங்க எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, என்ன புக் எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அவங்க கிளாசிஃபிகேஷன் பண்ண சீடட் பிளான்ட்ஸ் விதையுடைய தாவரங்களை பத்தி ஃபர்தரா டீட்டெயில் சார்ட் பார்ப்போம். இந்த சார்ட் வந்து புக்ல, அதாவது ஆஞ்சியோஸ்பர்ம்களின் வகைப்பாடு, டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம், டாக்டர் சோமசுந்தரம் ஆத்தர். இந்த புக் ஃபாலோ பண்றவங்களுக்கு ஆல்ரெடி இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த புக்ல இருக்கும். அதர் தென் திஸ் புக், அதாவது வேற புக்கு ஃபாலோ பண்றீங்க காலேஜ்ல அப்படின்ற போது கிளாசிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சீடட் பிளான்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் பார்த்துரும். நமக்கு இதுல டோட்டலா ஃபேமிலிஸ் வந்து 202 ஃபேமிலிஸ் வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. டோட்டல் ஸ்பீசஸ் வந்து நமக்கு 97,205 ஸ்பீசஸ் வந்து நமக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழ் எழுதியிருக்கேன். இதுல வந்து டைகாட்டிலிடன், ஜிம்னோஸ்பம், மோனோகாட்டிலிடன், இரு வித்திலை தாவரங்கள், ஜிம்னோஸ்பம்கள், ஒரு வித்திலை தாவரங்கள், இந்த 3 பிரிச்சிருப்பாங்க. இந்த மோனோகாட்டிலிடன் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இதுல 7 தொகுப்புகள் உண்டு. இதுல வந்து மைக்ரோஸ்பர்மே, எபிகைனே, கொரோனெரியே, கால்சினியே, நியூடிஃப்ளோரே, அப்போகார்பே, குளுமேசியே. இந்த பேர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொல்லி சொல்லி பார்த்தீங்க, இல்லை ஒரு டைம் பார்த்து எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். இதுல வந்து ஒவ்வொரு தொகுப்புலையும் நமக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்குன்றதை நான் பிராக்கெட்ல பிளாக் பென்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். மைக்ரோஸ்பர்மால 2 குடும்பம், எபிகைனேல 3 குடும்பம், கொரோனரி 3 குடும்பம், கால்சினியே 2, நியூடிஃப்ளோரே 5, அப்போகார்பே 1, குளுமேசியில 3 குடும்பங்கள் வந்து நமக்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ இருவித்திலை தாவரங்கள்ல வந்து நமக்கு மேஜரா சப் கிளாசிபிகேஷன் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. பாலிபெட்டலே, கேமப்பெட்டலே, மோனோக்ளமிடியன்னு சொல்லிட்டு. இந்த பாலிபெட்டலேன்றது என்னன்னா அள்ளி இணையாதவை. கேலிக்ஸ் பொறையில சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அந்த கேலிக்ஸ் பொறையில வந்து புள்ளி வட்டம், அள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க. இந்த அள்ளி இணையாதவை, அள்ளி இணைந்தவை, ஓரடுக்கு பூவிதழ் உடையவை அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கு. இந்த பாலிபெட்டலில் வந்து ஃபர்தரா 3 இருக்கும். அது என்னன்னா தலாமி ஃப்ளோரே, டிஸ்கி ஃப்ளோரே, கால்சி ஃப்ளோரே.
இதுல வந்து நமக்கு 6 ஆர்டர், அதாவது 6 ஆர்டர்ஸ், இந்த 6 நேம் வருது இல்லைங்களா, இதை வந்து ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கிறது வந்து ஃபர்தரா ஃபேமிலிஸ் வந்து பிளாக் பென்ல கொடுத்துருக்கேன். தாலாமிக் ஃப்ளோரைல நமக்கு வந்து ரானேல்ஸ், பேரிடேல்ஸ், பாலிகேலினியே, கேரியோஃபிலினியே, கட்டிஃபெரல்ஸ், மால்வெலிஸ். ரானேல்ஸ்ல 6, பேரிடேல்ல 5, பாலிகேலினியே 1, கேரியோஃபிலினியே 2, கட்டிஃபெரல்ஸ் 3, மால்வெலிஸ் 3. அடுத்து வந்து டிஸ்கிஃப்ளோரைல ஜெரனியல்ஸ், ஒலக்கல்ஸ், செலஸ்டல்ஸ், சாப்பிண்டேல்ஸ், ஆர்டன்ஸ் அனாமலி. ஆர்டன்ஸ் அனாமலி அப்படின்னா அந்த துறைக்கு வந்து பேர் வைக்கல, பட் குடும்பங்களுக்கு மட்டும் நம்ம கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கால்சிஃப்ளோரைல ரோசேல்ஸ், மிர்டேல்ஸ், பாசிஃப்ளோரேஸ், ஃபைகாய்டேலிஸ், அம்பேலிலாலிஸ் சொல்லுவாங்க. இது வந்து வாயில வர்றது கஷ்டமா இருக்கும், சொல்லி பாருங்க. அப்புறமா ஃப்ளோவா சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு எழுதும் போது ஈஸியாக டக்குன்னு ரைமிங்காக நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து கேமப்பெட்டலை பார்ப்போம். இதில் அல்லி இணைந்தவையில் மொத்தம் நமக்கு இன்ஃபிரே, ஹெட்டிரோமீரே, பைகார்பலிட்டே அப்படின்னு சொல்லி 3 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இதில் வந்து ஒவ்வொருத்துலேயுமே வந்து நமக்கு 3 இருக்கும். பைகார்பலிட்டே மட்டும் நமக்கு 5 கொடுத்துருப்பாங்க. இன்ஃபிரேல ரூபியஸ், அஸ்டரேலிஸ், கம்பானுவேல்ஸ் சொல்லுவாங்க. ஹெட்டிரோமீரேல எரிக்கஸ், பிரைமுலேஸ், எபினேஸ். ரூபேலிஸில் 1, அஸ்டரேலிஸில் 1, கம்பானுவேல்ஸில் 1, ஹெட்டிரோமீரேல எரிக்காலிஸில் 1, பிரைமுலேஸில் எதுவும் கிடையாது. எபினெலிஸில் 2 குடும்பங்கள் இருக்குது. பைகார்பலிட்டையில் ஜென்சனேலிஸில் 6 குடும்பம், பாலிமோனியல்ஸில் 4 குடும்பம், பர்சனலிஸில் 4 குடும்பம், லாமியல்ஸில் 2, ஆர்டன்ஸ் அனாமலி துறைக்கு பேர் வைக்கல, அதில் வந்து நமக்கு 1 குடும்பம் இருக்குது. அடுத்தா நம்ம ஃபைனலாக வந்து டைகாட்டிலடனில் லாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் மோனோக்ளோமிடியே. இதில் மொத்தமாகவே 8 தொகுப்பு இருக்குது. இந்த 8 தொகுப்பில் வந்து கர்வம்பெரியில் 4 குடும்பம், மல்டிஓவிலேட் அக்வாட்டிசிக்கா அதாவது நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து 1 குடும்பம், மல்டிஓவிலேட்டா டெரஸ்டிஸ் மலைவாழ் பகுதியில் வாழக்கூடியது 1 குடும்பம், மைக்ரோவேம்பிரிய 3 குடும்பம், டேஃபனைட்ஸில் 1, ஏக்லமிடோஸ்போரால 3 குடும்பம், யூனிசெக்சுவாலிஸில் 2 குடும்பம், ஆர்லிஸ் அனாமிக்கு பேர் இல்லை. நான் அதை வந்து 4 குடும்பங்கள் நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் வந்து வீடியோவை பாருங்கள். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 1 மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பெந்தம் முக்கர் கிளாசிஃபிகேஷனில் இவ்வளோதாவே ஒரு 15 மார்க் 10 மார்க் கொஸ்டின் வந்தாலும் சரி, ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்தாலும் சரி, இல்லை நமக்கு 2 1 மார்க் வந்தாலும் சரி, இதை படிச்சிட்டாலே நமக்கு வந்து 17 மார்க்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும்.